இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் அறிந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள். நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் சண்முகநாதன் வினோதர்ஷன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். இந்து சமுத்திர பிராந்திய நாடுகளின் அரசு தலைவர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி இந்தோனேஷியா பயணம். வடக்கு கிழக்கின் சில பகுதிகளில் இன்றும் போராட்டங்கள் தொடர்கின்றன. அனைத்து சிறைச்சாலைகளினதும் பாதுகாப்பை பலப்படுத்துவது தொடர்பில் விசேட பேச்சுவார்த்தை. டொனால்டு டிரம்பின் குற்றச்சாட்டுகளை மறுப்பதாக அமெரிக்க உளவு பிரிவு தெரிவித்துள்ளது. தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். இந்து சமுத்திர பிராந்திய நாடுகளின் அரசு தலைவர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று இந்தோனேஷியா நோக்கி பயணிக்க உள்ளார். இந்து சமுத்திர வலய நாடுகளின் அரசு தலைவர்களின் வலுவாதார மற்றும் சமநிலை அபிவிருத்தி என்பவற்றை நோக்காக கொண்டு 20வது தடவையாகவும் இந்த மாநாடு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்து சமுத்திர கரையோர ஒத்துழைப்புகள் நிலையான மற்றும் செழிப்புமிகு வலயமாக மாற்றியமைத்தல், வலயங்களுக்கு இடையில் ஒத்துழைப்புகளை மேலும் வலுவூட்டுதல் உள்ளிட்ட பல நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு இந்த அரசு தலைவர்கள் இந்தோனேஷிய தலைநகர் ஜகார்த்தாவில் நேற்று இந்த மாநாடு ஆரம்பமானது. நாளை மாலை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ளார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் இந்தோனேஷிய விஜயத்தின் போது அந்நாட்டு ஜனாதிபதியுடனும் அவர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளார். மேலும் இந்து சமுத்திர பிராந்திய நாடுகளின் அரசு தலைவர்கள் மாநாட்டில் இலங்கையும் சில உடன்படிக்கைகளில் கைச்சாத்திட உள்ளது. அது தொடர்பான அடிப்படை இணக்கப்பாடு கடந்த அமைச்சரவை கூட்டத்தின் போது முன்வைக்கப்பட்டு அனுமதி பெறப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அனைத்து சிறைச்சாலைகளினதும் பாதுகாப்பை பலப்படுத்துவது தொடர்பில் விசேட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது. சிறைச்சாலைகளின் அத்தியட்சகர்கள் மற்றும் உதவி அத்தியட்சகர்களை கொழும்பிற்கு வரவழைத்து கடந்த சனிக்கிழமை பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக சிறைச்சாலைகள் திணைக்கள உயரதிகாரி ஒருவர் கூறினார். இதன்போது சிறைச்சாலைகளின் பாதுகாப்பு தொடர்பாக எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது. பாதாள உலக கோஷ்டிகளுடன் தொடர்புடைய 70க்கும் அதிகமான நபர்கள் சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அந்த உயரதிகாரி குறிப்பிட்டார். அந்த கைதிகளின் பாதுகாப்பு தொடர்பாக மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் இந்த பேச்சுவார்த்தையில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. சிறைச்சாலைகளில் இருந்து கைதிகளை அழைத்துச் செல்லும் போது எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விசேட கலந்துரையாடல்களை நடத்துவதற்காக எதிர்வரும் 7ஆம் தேதி போலீஸ் மா அதிபர் ஒதுக்கியுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்கள உயரதிகாரி சுட்டிக்காட்டினார். களுத்துறையில் அண்மையில் இடம்பெற்ற சிறைச்சாலை பஸ் மீதான துப்பாக்கி பிரயோகத்தில் சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட 7 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக நியமிக்கப்பட்டுள்ள விசேட போலீஸ் குழுக்கள் தொடர்ந்தும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றன. முல்லைத்தீவு கேப்பாப்புலவு மக்களின் நிலவிடுவிப்பு போராட்டம் தீர்வு எட்டப்படாத நிலையில் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. கேப்பாப்புலவில் அமைந்துள்ள முல்லைத்தீவு ராணுவ தலைமையகத்தை அகற்ற தமது பூர்வீக காணிகளை விடுவிக்க கோரி 6வது நாளாகவும் மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சினியாமோட்டை, சூரியபுரம், கேப்பாப்புலவு ஆகிய 3 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களினால் இன்றும் வடக்கு மற்றும் கிழக்கு பிரதேசங்களில் எதிர்ப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களால் கிளிநொச்சி மற்றும் வவுனியா பகுதிகளில் தொடர் உண்ணாவிரத போராட்டமும் திருகோணமலையில் கவனஈர்ப்பு போராட்டமும் முன்னெடுக்கப்படுகின்றது. காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களால் கிளிநொச்சியில் முன்னெடுக்கப்படும் கவனஈர்ப்பு போராட்டம் இன்று 15வது நாளாகவும் தொடர்கின்றது. காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் வவுனியாவில் 11வது நாளாகவும் உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. திருகோணமலையிலும் காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களால் ஆரம்பிக்கப்பட்ட கவனஈர்ப்பு நடவடிக்கை 2வது நாளாகவும் முன்னெடுக்கப்படுகின்றது. வடக்கு கிழக்கின் சில பகுதிகளில் வேலையற்ற பட்டதாரிகள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, திருகோணமலை மற்றும் அம்பாறை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த வேலையற்ற பட்டதாரிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகள் யாழ் மாவட்ட செயலகம் முன்பாக சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.
மட்டக்களப்பு மாவட்ட வெளியேற்றப்பட்டதாரிகள் 14வது நாளாகவும் இன்று சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அம்பாறை மாவட்ட வெளியேற்றப்பட்டதாரிகள் காரைதீவு சுகாதார அலுவலகத்திற்கு அருகில் தொடர்ந்தும் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திருகோணமலை மாவட்ட வெளியேற்றப்பட்டதாரிகள் ஆளுநர் செயலகத்திற்கு முன்பாக 4வது நாளாகவும் கவனஈர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்றைய நாளுக்கான வானிலை தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் வானிலை அதிகாரி கே சூரியகுமாரன். வடக்கு, வடமத்திய, கிழக்கு, வடமேற்கு, ஊவா, மத்திய மாகாணங்களின் சில பகுதிகளில் இன்று மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். முக்கியமாக பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் இந்த பிரதேசங்களில் இடியுடன் கூடிய மழை காணப்படும். இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் காற்றும் பலமானதாக வீசும். எனவே பொதுமக்கள் இந்த இடி மின்னல் தாக்கத்திலிருந்து ஏற்படும் சேதங்களை குறைத்துக் கொள்ளும் பொருட்டு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களை எமது திணைக்களம் வேண்டிக் கொள்ளுகின்றது. கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரையில் அம்பாந்தோட்டை முதல் மட்டக்களப்பு, திருகோணமலை ஊடான காங்கேசந்துறை வரையான கடற்பிராந்தியங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். இலங்கை தீவை சுற்றியுள்ள ஏனைய கடற்பிராந்தியங்கள் இன்று சீரான காலநிலையிலே இருக்கும். கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தாரத்துக்கு 20 கிலோமீட்டர் முதல் 30 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் தெற்கு அல்லது தென்மேற்கு திசையிலிருந்து காற்றை வீசும்.